சார்ஜிங்கை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்ஜிங் செக்ஷன், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், யூஎஸ்பி கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சார்ஜர் பின், அதாவது சார்ஜ் கனெக்டில் சிசிலேருந்து நம்மளுக்கு சார்ஜிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அப்படிதானே? ஓகே, ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்? சார்ஜிங் ஐசில பேட்டரி கனெக்டர்ல, சாரி பேட்டரி கனெக்டர்ல முடியும், இங்கே முடியும், அப்படிதானே? ஆமாம். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அப்போ ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது தான் என்னது, சார்ஜிங் ஐசி. இது இடையில இருக்கிறது அதான் வந்து என்னது, சார்ஜிங் ஐசி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த பேட்டரி கனெக்டர் இருக்கு இல்லையா, நம்ம பேட்டரி கனெக்டர் மூலமா ஃபோன் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோனை பக்லைனா ஆன் பண்ண முடியும். வெறும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பக்லைன் ஆன் ஆகும், அப்படிதானே? பக்லைன் ஆன் ஆகும் மீன்ஸ் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு டெட் செட் வருது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு விபி ஜென்ரேட் ஆகுதா, அப்புறம் பவர் ஐசியோட அவுட்புட் லைனில் பக் லைன் எல்லாமே ஜென்ரேட் ஆகுதா, எல்இஓ ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்குறோம், அப்படிதானே? இதுவும் ஒரு பவர் சோர்ஸ் தான், அப்படிதானே? பிரைமரி பவர் சோர்ஸ் வந்து என்னது, இது பிரைமரி பவர். பேட்டரி வந்து பிரைமரி பவர் சோர்ஸ், யூஎஸ்பி கனெக்டர் வந்து யூஎஸ்பி வந்து அதாவது இது வந்து நம்மளுக்கு செகண்டரி பவர் சோர்ஸ். ஓகே, ஸோ இதுல இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி செட்டை ஆன் பண்றோம், அப்படிதானே? பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு செட்டை ஆன் பண்றோம். அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் சோர்ஸ் வந்து எதை நம்பி இருக்கும் அப்படின்னா பேட்டரி நம்பி தான் இருக்கும். ஓகே, பேட்டரி நம்பி இருக்கும், செட் ஆன் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. அப்போ சார்ஜ் டவுன் ஆகும்போது என்ன பண்ணுவோம், பேட்டரிக்கு இருப்போம், யூஎஸ்பியை இன்சர்ட் பண்ணுவோம், அப்படிதானே? இன்சர்ட் சார்ஜர் இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்ஜிங் ஏசி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சார்ஜிங் ஏசி வந்து இந்த பிரைமரி பவர் சோர்ஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே கட் ஆஃப் பண்ணிடும். எதுல இருந்து, இந்த மெயின் பவர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, விபிஎஸ் லைன், இது மெயின் சப்ளை லைன் வச்சுக்கலாம், விபிஎச் லைனா சப்ளை லைன். ஓகே, ஸோ நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ண உடனேயே என்ன பண்ணுவோம், இந்த சார்ஜிங் ஏசி இந்த பேட்டரியில இருந்து இது பவர் ஆச்சு இல்லையா, அதை என்ன பண்ணுவோம், அதை கட் ஆஃப் பண்ணிட்டு இதுல இருந்து பவர் ஆகும் உங்களுக்கு. இதுல இருந்து சார்ஜர்ல இருந்து உங்களுக்கு இந்த 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 கண்ட்ரோல் அப்படி எங்க போயிடும், சார்ஜருக்கு போயிடும். சார்ஜர் பவர் எடுத்து அதுல தான் வந்து போனே வந்து என்ன ஆகும், பவர் மேனேஜ் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, அதனாலதான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு செட்டை நீங்க சார்ஜர் இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, பேட்டரியும் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த நேரத்துல பேட்டரி ரன்னிங்ல இருக்கு, டக்குன்னு நீங்க பேட்டரி ஒரு நாள் போன் ஆஃப் ஆகுறது இல்லை, அப்படிதானே? ஏன் ஆஃப் ஆகுறது இல்லைன்னா, அப்போ வந்து கண்ட்ரோல் பூரா எங்க போயிட்டு அந்த பவர் சோர்ஸ்ல வந்து போன் செகண்டரி பவர் சோர்ஸ்ல போன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது அன்னைக்கு நம்ம பார்த்தது பராம எங்கெங்க வோல்டேஜ் செக் பண்ணணும் அப்படிங்கறத அன்னைக்கு பார்த்தோம். பார்த்தது எல்லாமே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பார்க்க போறோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ 2 பவர் சோர்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஒன்று பிரைமரி அண்ட் செகண்டரி பவர் சோர்ஸ். ஓகே ஓகே. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த விபிஎஸ் லைன் என்ன ஆகுது, 5 வோல்ட் நேராக எங்கே போகுது அப்படின்னா, இது ஒரு மாஸ்பெட் போகுது. இப்போ நிறையா அந்த மாஸ்பெட் பார்த்துருப்பீங்க நீங்கள், சார்ஜ் சிசி கிட்ட இருக்கும், கருப்பாக ஒரு இதனோட சின்ன இருக்கும், சின்ன ஐசி மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2 ட்ராக் இருக்கும், இது மொத்தம் உள்ள ஒரு 3 மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, ஓஇபி வந்து என்னது, நம்ம ஆல்ரெடி ஓஇபி வச்சு படித்தோம், அப்படிதானே? ஓவர் ஒரு டவுட்னு, இப்ப மாஸ்பெட்டும் டயோட்ல இருந்தா மாஸ்பெட் வந்ததுன்னு வீடியோல தான் சொன்னீங்க. ஆமா, அடுத்த ஜெனரேஷன்ட்டு. ஆமா ஆமா. இது வந்து மொத்தம் டயோட்ல 3 இது இருக்கு. 2 டயோடு டிவிஎஸ், இன்னொரு டயர் பேர் மறந்து வச்சு, சீனா டயோடு. டிவிஎஸ் சீனா டயோடு. வேற அப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன்.
அதான் இப்ப இந்த டயோடுக்கும் இந்த மாஸ்பெட்டுக்கும் அதோட ஒர்க் வந்து மாஸ்பெட் வந்து கனெக்டிங் அந்த சுவிட்சிங் வேலை தான் பார்க்குமா இல்ல அந்த டயோடோட வேலையும் பார்க்குமாண்ணே? டயோடோட வேலையும் பார்க்கும். ஓ ஓகேண்ணே. டயோடுக்கு பதிலாக இங்க எக்ஸ்ட்ரா பார்த்து வந்துச்சுன்னா அது கிரவுண்டுக்கு விட்டுரும். எக்ஸ்ட்ரா பார்த்து இல்லை, டயோடுங்கிறது வந்து ஒரு இப்போ லோ பவர் சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஹெவியாக போடுறது அப்படிமாங்களா? ஆமாண்ணே. ஒரு ப்ரொடெக்ஷனே வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடக்குன்னா ஒரு 4 போலீஸ் போடுவாங்க. ஏதோ ஒரு பெரிய கட்சிங் மீட்டிங் நடக்குன்னா எத்தனை போடுவாங்க? நிறைய பேர் 20 போலீஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வந்து நிற்பாரு, எல்லாரும் வந்து நிற்பாங்க. அதே போலதான் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு அதிக தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்பெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வோல்டேஜ் அதிகமா போற சர்க்யூட்டுக்கு அதான் என்ன சொல்ல வரேன், வோல்டேஜுக்கு ரிலேட்டடா கரண்ட்டுக்கு ரிலேட்டடாங்க சொல்ல வரேன். ஓகே, இந்த மாஸ்பெட் இந்த இடத்துல போட்டிருந்த டயோடு இந்த இடத்துல போட்டிருந்த என்ன போட்டிருந்தாலும் அந்த மாதிரி காம்பனன்ட் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஓவர் என்ன பண்ணும், இது வந்து ஓசிபி ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேயா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணும்? ஆம்பியர்ன்றது கரண்ட் தானே? ஆமா, பர்టిక్యులர் ஆம்பியருக்கு மேல கரண்ட் போச்சுனா என்ன ஆகும் அப்படினா இது கிரவுண்டோட ஷார்ட் ஆயிரும் இந்த சர்க்யூட். ஓகே, ஷார்ட் ஆனதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, சார்ஜ் ஏறாது. ஓகேயா? சார்ஜ் ஏறாது. ஓகே ஓகே, சோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த இது போட்டுருக்கிறது வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேயா? செகண்ட் போட்டுருக்கிறது தான் வந்து என்னது, ஓவிபி னு. இது வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். கரண்ட்டையும் என்ன பண்ணுவோம் நம்ம, கரண்டோட அதாவது டோட்டலாக ஒரு எலக்ட்ரானிக்ஸோட இதை பொறுத்தளவு அதோட பேராமீட்டர்ஸ் வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜ். சரிதா? கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இப்போ ரெண்டுமே கூட குறையாது, ஜாஸ்தி ஆகக்கூடாது. அப்போ ஓவரா கரண்ட் போச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்பெட்டு, ஓவரா வோல்டேஜ் போச்சுன்னா அந்த வோல்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓவிபிஐசி. புரியுதா? இதுதான் வந்து என்னது, ஓவிபிஐசி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த செக்ஷன் பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இன்புட் ஆகிற இந்த செக்ஷன் பேர் என்னன்னா, இந்த டோட்டலாக இந்த செக்ஷன் பேர் ப்ரொடெக்ஷன் செக்ஷன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜிங் நம்ம யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அதோட வேலை ஃபில்ட்ரேஷனு, அப்படியே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. சார்ஜிங் அதாவது கெப்பாசிட்டி வச்சு ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ப்ரொடெக்ஷன், அது எதுலையுமே அதில் வரக்கூடியதில் எதுலையுமே ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் செக்ஷன். ஓகே ஓகே, அது என்ன ப்ரொடெக்ஷன்னா, ஒன்று கரண்ட் அண்டு வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரெண்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி காம்பனன்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஓஇபிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஇபியில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓஇபியில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கெப்பாசிட்டர் டு இந்த கெப்பாசிட்டர் ஒரு ஜம்பர் போட்டுரும் அப்படின்ட்டு. அப்படிதானே ப்ராக்டிக்கல் நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டா நம்ம கரெக்டாக அந்த ஓவிபிஐசி இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது நம்ம கரெக்டான அதே போர்டு கிடைக்கணும், இல்லைன்னா அந்த மேட்ச் ஆன மாதிரி ஓவிபி எடுத்து வைக்கணும், அது நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக இந்த மாதிரி ஜம்பர் போட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த வேலைகள்லாம் இனிமே பண்ண முடியாது. இப்போ வர சர்க்கியூட்லலாம், இப்போ சாம்சங் A13 இந்த மாதிரி மாடலெல்லாம் என்னன்னா, நீங்கள் இதை ஜம்பர் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஃபேக் சார்ஜிங் ஆகும். ஃபேக் சார்ஜிங் மீன்ஸ் உங்களுக்கு 0.6 ஆம்ஸுக்கு மேலே ஏறவே ஏறாது. புரியுதா? அப்போ நீங்கள் எதனால உங்களுக்கு 0.6 ஆம்ஸ் ஏறுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இப்போ இந்த ஓவிபிலே இப்போ வந்து என்னன்னா, ஓவிபி அப்கிரேட் ஆயிடுச்சு. ஓகேயா? பழைய மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை பைபாஸ் பண்ண முடியாது. இதுலேயே வந்து டிஇடின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா டிடெக்ஷன் போட்டிருப்பாங்க. என்னது டிடெக்ஷன் மீன்ஸ் என்னது, அதாவது விபஸ் இன்புட் ஆயிருக்காங்கிற பார்க்கக்கூடிய ஒரு டிடெக்ஷன் லைன். இது எங்கே போகும் அப்படின்னா, மேக்ஸிமம் இங்கே பவர் ஐசிக்கு போகும். பவர் ஐசி இல்லைன்னா சார்ஜிங் போகும். ஓகே,
ஓகே ஓகே. ஸோ இந்த டிடெக்ஷன் லைனு சார்ஜிங் ஏசியில் பவர் ஏசியில் போய் ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதை நீங்கள் இந்த இப்போ நீங்கள் இது பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிடெக்ஷன் லைன் அங்கே போகாது. கரெக்டு தானே? இந்த 5 வோல்ட் டிடெக்ஷன் லைன் வந்து வோல்டேஜா போகுமாண்ணே? வோல்டேஜாக போகும். இந்த பிஎம்ஐடி ஆட்டம் அங்க ஒரு 5 வோல்ட் வரும். வோல்டேஜாக போகும். ஆமாம் ஆமாம் வோல்டேஜ். ஓகே. ஸோ அப்போ அந்த டிடெக்ஷன் அங்கே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது ஃபேக் சார்ஜிங் போயிடும். ஃபேக் சார்ஜிங்கா? ஓகே. ஸோ அதனால் எல்லா ஓவிபியும் பைபாஸ் பண்ணக்கூடாது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் கண்டிப்பாக ஓவிபி என்ன டைப்புங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஸோ ஓவிபியை வந்து நான் ஓவிபியை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாதாக சொல்கிறேன். சரியா? ஓகே ஓகே. ஸோ ஓவிபிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட் அப்படின்ட்டு அது ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகே. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுலேருந்து விபஸ் லைன்லேருந்து ஒரு டிவைடர் சர்க்யூட் போட்டு இப்படி நேராக கொடுத்துருப்பாங்க. ஓகே. இல்லை ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் ஓவர் வோல்டேஜ் போச்சுன்னா ஸோ இந்த டிடெக்ஷன் லைனில் வரக்கூடிய வோல்டேஜும் ஜாஸ்தி ஆகும். இந்த வோல்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா இதை அப்படி ஸ்டாப் பண்ணிடும். ஓகே. புரியுதா? ஸோ அந்த ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட்டுங்கிற ஒரு செக்ஷனு அது நம்ம ஸ்கிமாட்டிக்கை பார்க்கும்போது அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட்டு அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ அப்படி இந்த 5 வோல்ட்டு நேராக எங்கே வருது? சார்ஜருக்குள்ளே போகுது. ஓகே. ஸோ இதில் இன்னொரு லைன் நான் போட்டு டிடெக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 5 வோல்ட்டு டேரெக்டாக அந்த சார்ஜிங் ஏசிக்குள்ள டிடெக்ஷனுக்குள்ளது. இது ஓவிபிலேருந்து வர டிடெக்ஷன். ஓவிபி வந்து பைபாஸ் பண்ணக்கூடாங்கிறதுக்காக போட்ட டிடெக்ஷன் இது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இந்த டிடெக்ஷன் வந்து சார்ஜிங் இன்புட் ஆயிருக்கா இல்லையான்னு இப்போ நம்ம சார்ஜர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? சார்ஜர் இன்புட் ஆகிட்டு வச்சுட்டு நம்ம பர்சனலாக சொல்ல முடியாது, தெரியணும். அந்த லைன் தான் வந்து என்ன லைன்னா இந்த டிடெக்ஷன் லைன். ஓகே. ஒரு டிவைடர் சர்க்யூட் போட்டு போகும் உங்களுக்கு. 2.5 போட்டிருக்காங்க. இது வோல்டேஜ் வேரி ஆகும் ஒவ்வொரு சார்ஜிங் ஏசியை பொறுத்து. அவங்க டிடெக்ஷன் லைன் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து வோல்டேஜ். ஓகே. ஒரு சில இதில் இந்த டிடெக்ஷன் லைன் வந்து பவர் ஏசியில் கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து சார்ஜிங் ஏசியில் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ எம்டிகேல MT6357 CRVன்னு ஒரு ஏசி இருக்கு. அது வந்து என்னன்னா இது டிடெக்ஷன் லைன் போட்டு போகும். அது பவர் ஏசிக்கு போகும் அந்த டிடெக்ஷன் லைன். VCDTன்னு அந்த லைனு. என்ன லைனு? VCDT. சார்ஜ் டிடெக்ட் அப்படிங்கிற லைன்.